வணக்கம். ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் தமிழிசை சவுந்தரராஜன். தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பதவியை தற்போது ராஜினாமா செய்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். இதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்தார். இதனால் அவர் லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வரிசையாக பாஜக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறது. முன்பே 195 வேட்பாளர்களின் பட்டியலை பாஜக முதல் கட்டமாக அறிவித்தது. இந்த பட்டியலில் மூன்றாவது முறையாக வாரணாசியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் குஜராத்தின் காந்தி நகரில் மீண்டும் களமிறங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோவிலும் ஸ்மிருதி இரானி அமேதியிலும் போட்டியிடுவார்கள். ஸ்மிருதி இரானி 2019 காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக அசத்தல் வெற்றியை பெற்றார். மேலும் ராஜஸ்தானின் கோட்டாவில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில்தான் விரைவில் தமிழ்நாட்டின் வேட்பாளர் பட்டியலை 2 அல்லது 3 நாட்களில் பாஜக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். இதனால் அவர் லோக்சபா தேர்தலில் களமிறங்க இருப்பது உறுதியாகியுள்ளது. தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை 8 செப்டம்பர் 2019 அன்று தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அதன் பின் 18 பிப்ரவரி 2021 அன்று தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக வேட்பாளராக மீண்டும் களமிறங்க உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலில் இவர் தூத்துக்குடியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அங்கே கனிமொழி 5,63,143 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதே சமயம் தமிழிசை 2,15,934 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். இந்த நிலையில்தான் ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் தூத்துக்குடி அல்லது தென் சென்னை அல்லது நெல்லை தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் கனிமொழி போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. எனவே தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் கனிமொழியிடம் போட்டியிட்டு தோற்று போக விரும்ப மாட்டார் என்பதால் தென் சென்னையில் போட்டியிட அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. தென் சென்னையில் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன் களமிறங்க உள்ளார். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.